ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஹரிஷ் ஃப்ரம் மிஸ்டாடெக். நம்ம இன்னைக்கு டே 7ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். என்னென்ன மெத்தட்ஸ் பார்க்க போறோம்னா, ஆட், ரிமூவ், டூப்ளிகேட், டெலீட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே லிஸ்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணுன்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். போன வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருப்போம் டே 6ல. நீங்க டே 6 வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துருங்க, இல்லைன்னா டே 7 புரியாது. ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவில் போகிறோம். இப்போ லிஸ்ட் மெத்தட்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆடிங் எலமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆடிங் எலமெண்ட்ஸ் வச்சுன்னா நம்ம இன்புட்டும் வாங்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பண்ட், அப்புறமா இன்சர்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பண்ட். ஓகேவா? ஸோ நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் 15ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸோட நம்மளுக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அப்பண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்பண்ட் பண்ணுறோன்னா இப்போ இன்புட்டை உள்ளே கொடுக்க போகிறோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் அப்பண்ட் 17 கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆட் ஆயிருக்கோன்னா லாஸ்ட்ல ஆட் ஆகும்னு பாருங்க. ஓகேவா? லாஸ்ட்ல ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்பண்ட் என்ன பண்ணணும்னா, எங்க இப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை லாஸ்ட்ல ஆட் பண்ணும். லிஸ்ட்ல ஏற்கனவே வேல்யூ இருந்தால் லாஸ்ட்ல ஆட் பண்ணும். ஒருவேளை லிஸ்ட்ல வேல்யூ இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்பண்ட் பண்ணும். இன்சர்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் பொசிஷனும் கொடுக்க போறோம். இப்போ நான் இதே கோட்ல இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட். ஓகேவா? இன்சர்ட்ல இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். செகண்ட் இண்டெக்ஸ்ல 70 வரணும்னா இப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல 70 ஆட் பண்ணிருக்கோம். 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல 70 வந்துருச்சு. 30 40 50ல மூவ் ஆயிடும். இதுதான் இன்சர்ட்ஸ். இதே வந்து எக்ஸ்டெண்ட்னா மல்டிபிள் ஐட்டம்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்டெண்ட்ல இப்போ என்ன சொல்லிட்டேன், பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு 60 70 80 90 90 100. இது என்ன பண்ணா இந்த மல்டிபிள் வேல்யூஸை லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு ஆட் பண்ணோம்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய இன்சர்ட். அதே அப்பண்ட்னா நீங்க வந்து அப்பண்ட் யூஸ் பண்ணோம்னா எப்பவுமே லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணும். ஓகேவா? லாஸ்ட் வேல்யூஸ்ல இருந்து தான் ஆட் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் அப்பண்ட் யூஸ் பண்ணாம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணோம்னா மல்டிபிள் வேல்யூஸை நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னா நம்பர் ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் பண்ணிட்டு இப்போ எத்தனை இன்புட்ஸ் கொடுக்க போறோம்ன்றத வாங்க போறேன். அப்பதான் நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் ஆர் வைல் லூப்பை ரன் பண்ண முடியும். இன்ட் இன்புட். ஓகேவா? இன்புட் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உள்ள வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் I in range. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும், n வரைக்கும் ரன் ஆகணும். ஓகேவா? அதனால n வரைக்கும் ரன் ஆகணும்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இன்புட்டை வாங்க போறோம். ஒரு வேரியபிள்ல நான் நம்பர் தான் வாங்க போறேன். அதனால இன்ட் கொடுத்துட்டு இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்னன்னா நம்பர். இப்போ என்னன்னா லிஸ்டோட பேர் என்னன்னா நம்பர். ஓகேவா? நம்பர் டாட் அப்பண்ட். ஓகேவா? இப்போ பிராக்கெட்ஸ்ல நாங்களே வேரியபிள். இப்போ இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொடுக்குற இன்புட்டை வாங்கி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். இப்போ இதை ரன் பண்ணனா எத்தனை டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் உள்ள போகுதுன்னு கேட்கும். 5 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 10, அடுத்தது 20, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 50. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 20 30 40 50 இது எல்லாமே
ஆட் ஆயிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நாம வந்து பெயிண்ட் எப்பயும் போல ஓபன் பண்ணி நான் அதுல சொல்றேன். இப்போ இந்த கோடை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோடை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து மெமரி ஸ்பேஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெமரி. இப்போ மெமரியில என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லி ஒரு ஸ்பேஸா அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது என்னன்னு பேர் வச்சிருக்கோம், நம்பர்னு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? நம்பர் ஸ்பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உள்ள போய் நான் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்டேன்னா நான் என்ன கொடுப்பேன்னா 3ன்னு கொடுப்பேன். ஓகேவா? அப்போ ஃபார் லூப் 3 டைம்ஸ் ரன் ஆக போறேன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்ல 10 வேல்யூ நம்மள போய் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போறோம், நம்பர் டாட் append 10. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா இந்த 10 இங்க போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அடுத்தது திருப்பியும் ஃபார் லூப் வரும்போது திருப்பியும் நம்மள நான் 20 கொடுப்பேன். நான் கொடுக்குற இன்புட்லாம் நம்மள தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும், இந்த 20 வந்து லிஸ்ட்ல திருப்பி போய் சேர்றதுக்காக அப்பேண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ இது என்ன ஆயிருக்கும், இங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும் 20. இப்போ அடுத்து நான் கொடுக்க போற 30 இது பக்கத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மள வாங்கி நம்ம வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே லிஸ்ட்ல சேவ் ஆயிருக்கும். நான் லிஸ்ட்டை கால் பண்ணும்போது இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இது இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஆடிங் எலமெண்ட்ஸை வச்சுதான் நம்மளால இன்புட்ஸ் வாங்க முடியும். அப்பேண்ட், இன்சர்ட், எக்ஸ்டெண்ட் இந்த 3 வச்சுதான் நம்மளால இன்புட் வாங்க முடியும். ஓகேவா? அடுத்தது ரிமூவ் எலமெண்ட்ஸ். ரிமூவ் எலமெண்ட்ஸ்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிறத ரிமூவ் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ரிமூவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிமூவ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இன்புட்ஸ் வாங்கிட்டோம். ஓகேவா? இப்போ மேல இருக்குது போய்க்கலாம். நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு வேல்யூ போட்டு வச்சிருக்கோம் 10, 20, 30, 40, 15. இப்போ n டாட் ரிமூவ். ஓகேவா? n டாட் ரிமூவ் கொடுத்த அப்புறம் இங்க என்னன்னா ஐட்டம் கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன ரிமூவ் பண்ணணும்னா, எனக்கு இப்போ 30 ரிமூவ் பண்ணணும். அந்த என்ன ரிமூவ் பண்ணுமோ அந்த வேல்யூ கொடுத்துட்டோம்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அடுத்தது பாப். பாப்னா இண்டெக்ஸ்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணும். இப்போ எனக்கு என்னன்னா n டாட் பாப். ஓகேவா? இப்போ பாப்ல நான் என்ன சொல்ல போறேன்னா 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற டெலீட் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன். இப்போ எனக்கு 0, 1, 2, 3, 4 4th இண்டெக்ஸ்ல 50 இருக்கு. 50 ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இப்படிதான் வேலை செய்யும். ஸோ பாப், ரிமூவ், கிளியர்னா மொத்தமா கிளியர் பண்ணிடும். இப்ப பாருங்க, ஒரு எலிமெண்ட்ஸ் கூட இருக்கு, அதுல எம்டி ஆயிரும். ஓகேவா? இதுதான் கிளியர். ஸோ ஆட்ல நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்னா, அப்பேண்ட், இன்சர்ட்ஸ், எக்ஸ்டெண்ட். ரிமூவ்ல பாத்தீங்கன்னா ரிமூவ், பாப், கிளியர். இப்போ ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஆர்கனைசேஷனுக்காக சின்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட், ரிவர்ஸ், காப்பின்னு. ஷார்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஷார்ட்டிங் பண்ணும். அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட்டிங் பண்ணும். இப்போ வந்து நான் இதை மாத்தி கொடுக்குறேன். 20 இங்க இருக்கட்டும், 10 இங்க இருக்கட்டும், இங்க 40 இருக்கட்டும், இங்க 50 இருக்கட்டும், இங்க 30 இருக்கட்டும். இப்போ நான் இதை அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து மாத்தணும் போது, இப்போ நான் ஷார்ட் யூஸ் பண்ணேன்னா இப்போ எனக்கு இது அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து மாத்திரும். சரி, இப்ப பாருங்க, அசெண்டிங் ஆர்டர் மாறிடுச்சு. இப்போ என்ன டிசெண்டிங் ஆர்டருக்கு மாத்த சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் டிசெண்டிங் ஆர்டருக்கு மாத்தணும்னா அதுக்கு நம்ம வந்து மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளே தான் கோட் எழுதி தான் மாத்த முடியும். ஓகேவா? அது எப்படி மாத்துறதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா நெஸ்டட் லூப் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்த போறேன். ஓகேவா? ஸோ அசெண்டிங்க்கும் டிசெண்டிங்க்கும் மெத்தட் இல்லாம யூஸ் பண்ணி போற சொன்னா ஒரே ஒரு ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் மாத்தினாலே போதும், மாறிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஓகேவா, லென், ஓகேவா, என். இப்போ லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உள்ள இன்னொரு ஜே லூப் ஓபன் பண்ண போறேன்.
ஓகேவா. ரேஞ்ச் இது என்னன்னு கொடுக்க போறேன்னா i+1 கொடுக்க போறேன். அப்புறம் எனக்கு இது வந்து கரெக்டா ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆகுதுன்னு நான் அடுத்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். லென் n ஓகேவா. இப்போ இங்க செய்யலாம். இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா இஃப்ல நான் என்ன சொல்ல போறேன்னா n brackets greater than I n j ஓகேவா செமிகோலன். இப்படி இருந்தா என்ன ஆகணும்னா எனக்கு n I டெம்ப்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு ஓகேவா. அதுக்கப்புறம் n I இதுக்கு பேர் தான் இந்த 3 லைன்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்வாப்பிங் சொல்லுவோம். இப்போ n j ஈக்குவல் டு டெம்ப். இப்போ இது என்னன்னா வேல்யூஸ் மாறி இருக்கும். இந்த அசெண்டிங் ஆர்டர்ல மாறும்போது அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி ஆர்டர் மாறணுமோ அந்த ஆர்டர் மாறதுக்கான பிளேஸ் தான் இது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிரிண்ட் முடிஞ்சதுன்னா நம்ம பிரிண்ட் மட்டும் கொடுக்கலாம். பிரிண்ட் n கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கு. நான் இதே டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா இந்த சிம்பிளை மாத்தி போட்டேன்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல மாறும். ஓகேவா. இது எப்படி ரன் ஆயிருக்கும்னா ஸோ இது இண்டெக்ஸிங் வச்சுதான் நம்ம பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் மெத்தட்ஸ் எந்த ஒரு இன்டர்வியூலையும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் எது வேணும்னா மெத்தட்ஸ் இல்லாமல் எப்படி போகிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் நான் இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா இது ஒரு குரூப்பு. இதில் வந்து நம்ம வந்து என்னென்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா லிஸ்ட்டு பேர் வந்து n நம்மளுக்கு. ஓகேவா. இப்போ லிஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. அதனால் 5 ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 5 ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு இப்போ 20 10 40 இருக்கு. 20 நம்ம அதையும் எடுத்து போட்டுக்கலாம். 20 10 40 ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 ஓகேவா. இப்போ நான் இதை ஸ்வாப் பண்ணி மாத்துறேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஃபார் i இன் ரேஞ்சுன்ட்டு இப்போ i பார்த்தீங்கன்னா ரெட் கலரை ஐன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. நான் ரெட் கலரை ஐ வச்சுக்கிறேன். ஐ ஃபர்ஸ்ட் லூப்ல இங்க இருக்கும். ஐ இங்க இருந்துச்சுன்னா ஜே லூப் பாத்தீங்கன்னா இங்க ரன் ஆகும், இங்க ரன் ஆகும், இங்க ரன் ஆகும், இங்க ரன் ஆகும். ஓகேவா. அதோட நின்றும். அதுக்கப்புறமா ஐ லூப் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ லூப் இப்போ வந்து இங்க இருக்குன்னா ஐ லூப் இங்க வந்துச்சுன்னா ஜே லூப் வந்து இது ஃபுல்லா ரன் ஆகணும். இங்க ஃபுல்லா ரன் ஆனா மட்டும்தான் அடுத்தது ஐ லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜே லூப் ஐ லூப் ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஜே லூப் ஃபுல்லா ரன் ஆகி அது வந்து எப்போ ஃபெயில் ஆகுதோ ஜே லூப் அப்பதான் ஐ லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். இப்ப ஐ லூப் இங்க இருக்கு, ஐ லூப் இங்க இருக்கு, ஜே லூப் இங்க ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே n brackets of ifல என்ன சொல்லியிருக்கேன், n brackets of I greater than n brackets of j ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் I வந்து 0வா தான் இருக்கும். கரெக்டா. இப்போ 0வா இருந்துச்சுன்னா n of 0ன்னு இருக்கும், n of 1ன்னு இருக்கும். ஓகேவா. அப்ப n of 0 என்னது 20. 20 greater than 10 செக் பண்ணும். இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். சோ ஸ்வாப்பிங் நடக்காது. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன ஆகும்னா சேம் திங் தான் இங்கே நடக்கும். இப்ப இங்க வரும்போது ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்ப இங்க வரும்போது என்ன ஆகும்னா இப்போ ஜே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஜே 1ல இருந்து என்னவா இருக்கும், ஜே 2ன்னு ஆயிருக்கும். ஓகேவா. இப்ப ஜே 2 ஆச்சுன்னா இப்ப எனக்கு இங்க என்ன வரும், 14 வரும். ஓகேவா. 14 வந்தா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இப்ப ஸ்வாப்பிங் நடக்க போகுது. இப்ப நான் டெம்ப்ல என்ன பண்ண போறேன்னா ஈக்குவல் டு ஐ தான் ஸ்டோர் பண்றேன். ஐல என்ன இருக்குன்னா 20 இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் 0ல நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன்னா ஜேனர் 2. ஓகேவா. அப்போ 20 இருந்த பிளேஸ்ல இப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா நிமிஷம், இப்ப 20 இருந்த பிளேஸ்ல இப்ப எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிடும்னா 40 ஸ்டோர் ஆயிடும். இங்கேயும் 40 ஸ்டோர் ஆயிருக்கும், இங்கேயும் 40 ஸ்டோர் ஆயிருக்கும்.
இப்போ இது நடந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டெம்ப் மூலியமா இப்போ n brackets of 2 equal to டெம்ப்ல என்ன இருக்கு 20 இருக்கு. இப்ப இங்க எடுத்துட்டு வரேன். இப்ப என்ன இருக்கும்னா இந்த 40 இந்த இடத்துல வந்து 40ல இருந்து 20 மாறி இருக்கும். சோ வேல்யூ எப்ப கிரேட்டரா இருக்கணும் இந்த மாதிரி ஸ்வாப் ஆகும். இப்ப அடுத்து 50 செக் பண்ணும்போது அடுத்த லூப்ல என்ன ஆகும்னா இங்க 40ல இருந்து 15 சேஞ்ச் ஆகி இங்கே 50 இருக்கும். அதுக்கப்புறம் 40 போய் இங்க ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இங்க செக் பண்ணும்போது இங்க வந்துருச்சு. இப்ப லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அதாவது கிரேட்டஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து i1 இன்கிரிமெண்ட் ஆகி இப்ப i இங்க வரும். i இங்க வரும்போது j இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா 10 கூட கம்பேர் பண்ணுங்க. 10 கிரேட்டர் தென் 20 இருக்கு செக் பண்ணும். ஆமா, அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பிங் திருப்பி இங்க 10 இருந்த இடத்துல இப்ப 20 வரும். இங்க 20 இருக்கும். அதுக்கப்புறம் 10 இங்க சேவ் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்த 20 கிரேட்டர் தென் 40 செக் பண்ணும். ஆமா, ட்ரூ நம்ம திருப்பி இங்க 20 அடிச்சுட்டு இங்க என்ன ஆகும் இங்க 40 ஆகும். இப்போ இங்க என்ன ஆயிடும் இங்க 20 ஆயிடும். சோ அடுத்து 40 கிரேட்டர் தென் 30 செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடும். சோ i இப்போ j லூப் முடிஞ்சிடும். இப்ப என்ன ஆயிடுச்சு நம்ம செகண்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆயிடும். இப்ப திருப்பியும் ஒரு வாட்டி i இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரா கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ 10 இப்ப அடுத்து என்ன பண்ணும் 10 கிரேட்டர் தென் 20 செக் பண்ணும். ட்ரூ. அப்ப என்ன ஆகும் இங்க 10 இருந்ததுல திருப்பி 20 வரும். இங்க 20 இருக்கும். இப்ப 20 இங்க இருந்து 10 மாறும் ஸ்வாப்பிங் மூலியமா. அதுக்கப்புறம் 30 கூட செக் பண்ண இங்க 30 வரும். இப்போ இங்க என்ன ஆயிடும் 20 மாறும். இப்ப அடுத்த i இங்க வரும். இப்ப 10 கூட செக் பண்ணும். கிரேட்டர் தென் 20 செக் பண்ணும். ட்ரூ ஆயிடும். இப்ப 10 இங்க போயிடும் 20 இங்க ஆயிடும். அதோட j லூப் முடிஞ்சிடும். i லூப்பும் முடிஞ்சிடும். ஸ்வாப்பிங்க முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஆர்டர் கரெக்டா வந்திருக்கும். இப்ப இந்த ஏரா மட்டும் ஸ்வாப்பிங் ஆயிடுச்சுன்னா 50 40 30 20 10. சோ இந்த மாதிரி தான் ஸ்வாப்பிங் ஆகும். இதுதான் அசெண்டிங்க்கும் இப்படிதான் ஒர்க் ஆகும், டிசெண்டிங்க்கும் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? மெத்தட் ஷார்ட் வச்சும் போகலாம். அப்படி ஷார்ட் வச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி போகிறதுதான் பெஸ்ட், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்னா ரிவர்ஸ் பண்ணிடும். அதுக்குதான் நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் யூஸ் பண்றோம். இப்ப ரிவர்ஸ்னா ரிவர்ஸ். இப்போ நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஓகேவா? அந்த லூப்பை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டர்ல வர அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். டிசெண்டிங் ஆர்டர் வேணும்னா இந்த மெத்தட் தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து காப்பி, ஒரு லிஸ்ட்ல இருக்கிறத இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்றதுதான் காப்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வச்சுதான் லிஸ்ட்ல இருக்கிற கிரேட்டர் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அக்வரன்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இப்போ நீங்க அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கும் ஆர் லெஸரா இருக்கும். லாஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டரா இருக்கும் ஆர் லெஸரா இருக்கும். எது கிரேட்டஸ்ட் அண்ட் லெஸர்னு சொல்லி நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதுதான் ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நீங்க பண்ணும் போது உங்களுக்கு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் போடுறாங்க, நீங்க மெத்தட் யூஸ் பண்ணாம போட்டீங்கன்னா உங்களை எடுப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மெத்தடை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா ஆட், ரிமூவ், ஆர்கனைசேஷன் ஷார்ட்ஸ் மெத்தட் வச்சு எப்படி பண்ணணும், மெத்தட் இல்லாம எப்படி பண்ணணும், ரிவர்ஸ்னா என்ன, காப்பினா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியூபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? டியூபிள்ஸ், செட்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரப்போகுது. சோ மறக்காம விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவாரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணி போங்க. தேங்க்யூ.